அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் மவுஸ் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் இப்போ என்ன கண்டிஷன் இருக்குது, அதாவது நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஆப் க்ளோஸ்டு தான். ஆல்ரெடி நம்ம சேனலை கொஞ்சம் வியூ பண்ணி பாருங்கள். நான் அந்த லிங்க்கும் நான் பின் பண்ணுறேன். அதையும் ஃபுல் வீடியோவும் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இது க்ளோசிங் ஸ்டேஜ். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இது க்ளோசிங் ஸ்டேஜ். இதில் சம் மெம்பர்ஸ் இப்போவுமே கேட்குறீங்க, அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லை பார்க்கலையா அதெல்லாம் எனக்கு தெரில. பட் இப்போவுமே கேட்குறீங்க, இந்த பிளான் யூஸ் பண்ணால் 3 நாளில் நம்ம ட்ரிபிளாக எடுத்துடலாமா அப்படின்னு என்னோடய குரூப்பில் இருக்க மெம்பர்ஸே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களாம் எனக்கு தெரிஞ்சு நியூ மெம்பர்ஸாக தான் இருப்பீங்க. நியூவாக ஏதாவது வீடியோ பார்த்துட்டு ஜாயின் ஆகிருப்பீங்க. அதாவது ஓல்டு மெம்பர்ஸ்க்கு யாருக்குமே இந்த மாதிரி ஆஃபர்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா, அதே நியூ மெம்பர்ஸ்க்கு தெரியாது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆன்லைனுக்கு நியூவாக வந்திருப்பீங்க. ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி நம்ம எந்த ஆப் க்ளோஸ் ஆனாலும் அதுக்கு முன்னரே நம்ம எல்லாமே டீட்டெயில்ஸாக போட்டுருவோம். வாட்ஸ்அப் சேனலில் மேக்ஸிமம் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவேன். வீடியோ கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யூடியூப் சேனலில் கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேவா, மற்றபடிக்கு நம்ம வீடியோவும் போட்டுருவோம். ஓகேவா, அது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த ஆப் ஆல்மோஸ்ட் க்ளோஸு. இந்த 3 days ஆஃபர் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வீக்கெண்ட். ஓகேவா, ஃபண்ட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டே வித்ரா கிடையாது. மண்டே நீங்கள் 3 days கழிச்சு வித்ரா எடுத்துக்கலாம்னு நினச்சிட்ருப்பீங்க. அதாவது நீங்கள் 40,000 போட்டிங்கன்னாவே ட்ரிபிளாக எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. பட் ஆனால் கிடையவே கிடையாது. எதுவுமே வராது. வித்ரா வராது. வித்ரா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சாட்டர்டே சண்டே வித்ரா கிடையாது. அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. மண்டே உங்களுக்கு வித்ரா வராது. ஆனால் நிறைய மெம்பர்ஸ் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த 5,000 ப்ராடக்டாவது போட்டு வச்சுருப்போம். நம்மளுக்கு 5,000 போட்டாவே 22,000 நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ அதனால் பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல் தான், ஏதாவது ஒரு செலவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் உங்கள்கிட்ட இருக்க 5,000 மொத்தமாக லாஸ் ஆயிரும். ஓகேவா, கண்டிப்பாக அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஆப் ராயல் மவுஸ் ஆப் ஆல்மோஸ்ட் க்ளோஸு. இனி யாருமே இந்த ஆப்பில் ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு பட்ட நாமம் தான். அந்த மாதிரி தான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு வித்ரா தரேன், அதாவது வித்ரா தரக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிம்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா, வித்ரா கார்டு பை பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, இது ஆல்மோஸ்ட் நிறைய ஆப்ஸில் இந்த மாதிரி ப்ராசஸ் கொண்டு வருவாங்க. வித்ரா கார்டு பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆகிடும். அது கூட இன்னொரு 5,000 கூட எக்ஸஸாக வரும். ஆனால் நீங்கள் வித்ரா கார்டு மட்டும் பை பண்ண சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த கார்டு பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுலேயுமே ₹1 கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. எல்லாமே ப்ரூஃபோடு போடுவாங்க. நாங்கள் வித்ரா கார்டு பை பண்ணவங்களுக்கு அமௌண்ட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு ப்ரூஃபோடு போடுவாங்க. பட் அது எல்லாமே அவங்களோட செட்டிங்ஸ். ஓகேவா, அதெல்லாம் அவங்களா ஒரு க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சா தான் பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்பில் யாருமே இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி பண்ணவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வேறு ஏதாவது ரெக்கவரி பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஸ் வரும். பட் இந்த ஆப்பில் இனிமேல் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.